பக்தி மன்ற அன்பர்களுக்கு வணக்கம். என்னுடைய பக்தி மன்ற சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பாருங்கள். இன்று பூவலூர் குங்குமநாயகி அம்மன் கோவில் லால்குடி வரலாற்று பற்றி பார்ப்போம். திருச்சி மாவட்டம் லால்குடி அருகிலுள்ள பூவலூர் என்ற புனித கிராமத்தில் அமைந்துள்ளது அருள்மிகு குங்குமநாயகி அம்மன் திருக்கோயில். இந்த தலம் பக்தர்களின் வேண்டுதல்களை நிறைவேற்றும் சக்தி பீடமாக சிறப்பாக போற்றப்படுகிறது. பழமையான இந்த கோவில் சோழர் காலத்தைச் சேர்ந்ததாக கூறப்படுகிறது. அம்மன் இங்கு குங்கும நாயகி என அருள் பாலிக்கிறார். குங்குமம் என்பது மங்களத்தின் சின்னமாக கருதப்படுவதால் திருமண தடை, குடும்ப பிரச்சனை, சந்தோஷ வாழ்க்கை போன்ற வேண்டுதல்களுக்கு பக்தர்கள் அதிகம் வருகை தருகின்றனர். இத்தலத்தின் சிறப்பு என்னவெனில், அம்மனுக்கு குங்குமம் அர்ச்சனை செய்வது மிகவும் விசேஷமாக கருதப்படுகிறது. பக்தர்கள் குங்குமம் சமர்ப்பித்து விட்டால் மனக்கவலைகள் நீங்கி வளமும் அமைதியும் கிடைக்கும் என நம்பப்படுகிறது. கோவில் வளாகம் அமைதியான சூழலில் அமைந்துள்ளது. அம்மன் சன்னதி மிகுந்த சக்தி நிறைந்ததாக பக்தர்கள் அனுபவம் கூறுகின்றனர். நவராத்திரி, ஆடி மாதம் மற்றும் அமாவாசை நாட்களில் இங்கு சிறப்பு பூஜைகள் நடைபெறும். மகளிர் பெருமளவில் வந்து அம்மனை வழிபட்டு குங்கும பிரசாதம் பெற்று செல்கின்றனர். இந்த குங்குமம் வீட்டில் வைத்தால் ஐஸ்வர்ய வளம், குடும்ப ஒற்றுமை அதிகரிக்கும் என நம்பிக்கை உள்ளது. பக்தி, சக்தி அருள் நிறைந்த இந்த பூவலூர் குங்குமநாயகி அம்மன் கோவில் லால்குடி அருகே தரிசிக்க வேண்டிய முக்கிய சக்தி தலமாக திகழ்கிறது. குங்குமநாயகி அம்மனை பக்தியுடன் தரிசித்தால் வாழ்வில் மங்களமும் மகிழ்ச்சியும் நிரம்பும் என்று பக்தர்கள் நம்புகின்றனர். ஓம் சக்தி பராசக்தி. குங்கும அர்ச்சனை செய்தவர்க்கு அம்பாள் கோடி கோடி பொன்னை கொடுப்பவெல்லாம். குங்கும அர்ச்சனை செய்தவர்க்கு அம்பாள் கோடி கோடி பொன்னை கொடுப்பவெல்லாம். சந்தனத்தால் அபிஷேகம் செய்தவர்க்கு சர்வாபிஷங்களும் கொடுப்பவெல்லாம். தேனால் அபிஷேகம் செய்தவர்க்கு அம்பாள் திவ்ய தரிசனம் கொடுப்பவெல்லாம். பாலால் அபிஷேகம் செய்வர்க்கு அம்பாள் பல ஜென்ம பாவத்தை போக்குபவளாம். கனியால் அபிஷேகம் செய்தவர்க்கு அம்பாள் கண்முன்னி வந்து நிற்பவளாம். மனதால் எப்போதும் நினைப்பவர்க்கு அம்பாள் மாங்கல்ய பாக்கியம் கொடுப்பவளாம். மும்முறை வலம் வந்து தொழுபவர்க்கு அம்பாள் முன்னின்று காத்தருள் புரிபவளாம். அடிமேலடி வைத்து அவளை வலம் வந்தால்